ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களோட அரசியல் ஓய்வு. டிவிக்கு அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசகர் தேவைப்படுறாங்க. முதல்வர் விஜயை பார்த்து ஜனநாயகமா இல்ல ஜனநாயகனா அப்படின்னு சொல்லி கூட்டணி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சிபிஎம்மும் பிசிகாவும் குரல் எழுப்பி இருக்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்திய அதிரடி அரசியல் பார்வைக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்க சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு காணொலியில என்ன சில முக்கியமான விஷயங்களை நம்ம விவாதிக்கலாம். குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களோட அரசியல் ஓய்வு, அதாவது மிகப்பெரிய ஒரு சகாப்தம் இன்னைக்கு ஓய்வு பெற போவதாக அறிவிச்சிருக்கு. அதுல இன்னைக்கு திண்டிவனத்துல கோனேரி குப்பம் அப்படின்ற பகுதியில சரஸ்வதி கல்லூரியில நடைபெற்ற அவரோட 88வது பிறந்த நாள் விழாவில தான் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. அதாவது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்துல அரசியல் திசையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர் இன்னைக்கு தன்னோட அரசியல் ஓய்வை அறிவிச்சிட்டு அவர் பிள்ளை கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு. இனி வரும் காலங்கள்ல அரசியலை பத்தியோ வேற எந்த விஷயங்களையோ தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓய்வு அறிவிச்சிட்டாரு. இவர் பாத்தீங்கன்னா 1987 ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி வன்னியர்களுக்காக தனி இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்ற அடிப்படையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாரு. தமிழகமே சம்பித்து போற அளவுக்கு பண்ணாரு. சாலையில மரங்களை வெட்டுறது, ரோட்ல குழிய வெட்டுறது, மறியல் பண்றது, இந்த மாதிரி தமிழகமே மிகப்பெரிய ஒரு போர்க்களமா அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுது. ஸோ இதுல அந்த சமூக நீதி போராட்டத்துக்காக கிட்டத்தட்ட 21 பேர் அன்றைய காலகட்டத்தில் காவல்துறையால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதே நேரத்தில் 1000 பேருக்கு மேல சிறைசாலைக்கு சென்றாங்க. அப்படி ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தினாலதான் அப்போதைய முதல்வர் மறைந்த திரு மு கருணாநிதி அவர்களால் இந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு MBC அப்படின்ற ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டது. பொதுவாக பிற்படுத்தப்பட்ட BC அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருந்தது. அதுல இருந்து MBC அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தாரு. சமூக நீதி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடி இந்த ஒரு அதாவது கிட்டத்தட்ட 108 சமூகங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில 20% இடஒதுக்கீடு பெற்று தந்தாரு. ஸோ இதனால என்னன்னா கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு கிடைச்சது MBC. இப்படி ஒரு மாபெரும் ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட தலைவர் இன்னைக்கு அரசியலை விட்டு வெளியே போறாரு. ஸோ இவரால் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அரசு துறையில மிகப்பெரிய பதவிகள் எல்லாமே இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அந்த அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர் இன்று அரசியல் விட்டு ஓய்வு அறிவித்திருக்கிறார். இது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம்தான். பட் காலங்கள் கடந்து போகிறது அல்லவா, அவருக்கும் வயசாகிட்டே இருக்கு. அதனால அவரால் இனி வரும் காலங்கள்ல ஆக்டிவா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பாரு நாம நினைக்கிறோம். சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா டிவிக்கு அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசகர் தேவைப்படுறாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினோட தலைவர் திரு வைகோ அவர்கள் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் அவருக்கு சில ஆலோசனைகள் எல்லாம் அப்பப்ப வழங்கிக்கிட்டே இருக்காராம். சீனியர் அரசியல்வாதி அல்லவா, அதனால டெல்லிக்கும் சரி தமிழகத்துக்கும் சரி எப்படியெல்லாம் பிரச்சனைகளை கையாளலாம் நிறைய ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அவரோட அறிவுறுத்தலின்படி மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல காவல்துறை அதிகாரியாக இருந்த மிக உயர்ந்த பதவியான சென்னை மாநகர காவல்துறை அதிகாரியாக இருந்த திரு ஜார்ஜி அவர்களை தான் சிபார்சு பண்ணியிருக்காரு டிவிக்கு அரசாங்கத்துக்கு. எதுக்காக அப்படின்னா, இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், டெல்லி சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு அனுபவம் வாய்ந்த அந்த காலகட்டத்தில் மிகவும் கோலோச்சிய ஒரு அதிகாரினா திரு ஜார்ஜி அவர்கள் தான். ஸோ அவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த அரசாங்கத்தின் ஆலோசகராக. விஜய் அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு அதிகாரி ஒத்துக்கிட்டாரா அடுத்த நிமிடமே ஆர்டர் பாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அவருமே இசைவு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். அடுத்தது ஆளுநர்
திரு பொறுப்பாளுநராக இருக்கிற திரு அர்லோகர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டெல்லிக்கு உடனடியாக அழைக்கப்பட்டதன் பேரில் போனார் இல்லையா. இதில் வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அதிமுக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் டிவிக்கு அரசாங்கம் நடத்துது என்ற அடிப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. திமுகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அது போக நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் கொடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து டிவிக்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இது சம்பந்தமான அறிக்கையை டிவிக்கு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காரு. என்னன்னா நீங்க வந்து இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் குதிரை பேரத்தின் மூலியமா உங்க கட்சிக்கு வரவேற்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில கேட்டிருக்காரு. எதனால இது நடக்குது, இதை பத்தி நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. இந்த பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட் இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை டெல்லிக்கு ஃபார்வர்ட் செய்ய போறாராம். அதன் அடிப்படையில சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட விஷயம் என்னன்னா, தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்குலாம் போய் பேரனோட பட்டமளிப்பு விழாலாம் பார்த்துட்டு வந்தாரு. குடும்பத்தோட நிறைய விஷயங்கள், அதாவது குடும்பம் சார்ந்தும் சில சொத்து விவகாரங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஸோ அதன் பிறகு மீண்டும் இங்க சென்னைக்கு வந்துட்டாரு. ஸோ வந்துட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு குழுவெல்லாம் அமைச்சிட்டு போனார் இல்லையா. அந்த குழு கொடுத்த பரிந்துரை சம்பந்தமாக தங்கம் தென்னரசு அந்த குழுல ஒரு உறுப்பினராக இருக்காரு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா சில ஆலோசனைகள் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. என்னன்னா நிறைய பேர் வந்து கட்சிக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்தது. ஸோ அது மாதிரி லிஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 20 மாவட்ட செயலாளர்கள் வந்து ப்ராப்பரா வேலை செய்யல, அதே நேரத்தில் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்களெல்லாம் பதவியை விட்டு எடுக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் இவங்களெல்லாம் பதவி விட்டு எடுத்துட்டா ஒரு நெகட்டிவ் வைப் வந்து கட்சிக்குள்ள கிரியேட் ஆகிடும். அந்த அடிப்படையில் உடனடியாக அவங்க மேல இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம அவங்கள மொத்தம் பொதுவா அவங்கள வந்து பதவியே கொடுக்காம நீக்கிறதை விட அவர்களுக்கு வந்து மாநில பொறுப்பு கொடுத்து அவர்களை மாவட்ட செயலாளர்கள்லாம் பதவியை வந்து பறிச்சு வேற புதிய இளம் தலைவர்களுக்கு, அதாவது வருங்கால இளைஞர்களுக்கு தான் கட்சி இன்னும் பலப்படும் அப்படின்ற அடிப்படையில் டிஸ்கஸ் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இது சம்பந்தமாக தலைவர் நீண்ட ஆலோசனையில் இருக்காரு. ஸோ கூடிய விரைவில் இந்த களை எடுக்கும் பணி நடைபெறும் அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டிவிகே ஆட்சி அமையறதுக்கும் அமைச்சரவையிலையும் பங்கெடுத்த விசிகாவோட தலைவர் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போறாரு. இந்த மாநாட்டுக்கு முதல்வர் வரணும்னு சொல்லி தொல் திருமாவளவன் அவர்கள் மிகுந்த ஆவலா இருக்காராம். அது சம்பந்தமா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவரை இன்வைட் பண்ணிட்டாராம். ஸோ த்ரூ ஆதவர்ஜுனா மூலியமா வந்து இந்த விழாவுக்கு அவரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுறாரு. கண்டிப்பா வருவாரு அப்படின்னு நினைக்கிறாராம். காரணம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி திரு வைகோ அவர்களோட வைகோ பார்லிமெண்ட் அப்படின்ற அவரோட அனுபவத்தை ஒரு புத்தகமா வெளியிடுறாரு. இந்த விழாவுக்கு டெல்லிக்கு முதல்வர் அவர்கள் போக போறதா சொல்லப்படுது. ஏன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. அதுக்கு முன்னாடி 4ஆம் தேதி இந்த விழாவில் டெல்லியில பங்கேற்கணும் அப்படின்றது திரு விஜய் அவர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் வந்து நூலை வெளியிட போறாராம். விஜய் அவர்கள் அந்த பிரதியை வந்து வாங்குறது தான் இந்த ப்ரோக்ராமோட அஜெண்டா. ஸோ அதுல வந்து மல்லிகார்ஜுன கார்கே கலந்துக்க போறாரு. ககன்தீப் தன்கர் முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்தது, அவருமே கலந்துக்கிறாரு. பருக் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சி தலைவர், அவரும் கலந்துக்கிறாரு. திரு சரத் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர், அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி தலைவர், நம்மளோட முன்னாள் அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்கள், தொல் திருமாவளவன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மாணிக்க தாக்கூர் அவர்கள், அது போக இலங்கையிலிருந்து செந்தில் தொண்டமான் அப்படின்ற அமைச்சரும் கலந்துக்க போறாரு. ஸோ இந்த விழாவில் கலந்துக்கிறவரு நம்மளோட தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலையும் கலந்துப்பாரு அப்படின்றது திருமாவளவன் எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் முதல்வர் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரா இல்லையா அப்படின்னு. முதல்வர் விஜயை பார்த்து ஜனநாயகமா இல்ல ஜனநாயகனா அப்படின்னு சொல்லி கூட்டணி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சிபிஎம்மும் விசிகாவும் குரல் எழுப்பி இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கு. என்ன அப்படின்னா, தற்போது டெல்லி ஜந்தர் மந்தர்ல கர்பான் குச்சி ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா, இவங்க இந்த கட்சியை சேர்ந்தவர்களும் மாணவர்களும் கடுமையான போராட்டங்கள் டெல்லியில நடத்திட்டு வராங்க. இதனோட எதிரொலியாகத்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்காரு. இந்த போராட்டம் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா
இன்னைக்கு இந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமா செய்யல அப்படின்னா அடுத்தது பிரதமரே ராஜினாமா செய்யணுன்ற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அவங்க எச்சரிக்கைட்டதுனாலே என்னவோ தெரியல, கல்வித்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கக்குள்ள சரி, தமிழகத்துல இதன் எதிரொலியாக தான் நீட் எதிர்ப்பு முழக்கம் காட்டு தீ போல தமிழ்நாடு முழுக்க பரவிச்சு. நடிகர்கள், மாணவர்கள், அதே போல மாணவர் அமைப்பினர், பல்வேறு தரப்பினர் வந்து கடுமையான போராட்டங்கள் அறவழியில நடத்திட்டு இருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா, டெல்லியில வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்காக கடுமையான போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீட்டே வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்முறையா ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து டெல்லிக்கு தெரிவிச்சிருந்தது. அப்படி இருக்க வேலையில இங்க வந்து நீட் லீக்குக்கு மட்டுமே குரல் கொடுக்கல, நீட்டே வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நாம எல்லாரும் குரல் கொடுத்திருந்தோம். இப்படி ஒரு போராட்டம் தமிழகத்திலையும் டெல்லியிலையும் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் அவருடைய அமைச்சர் சகாக்களும் IAS அதிகாரிகளும் கோட்டையில உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரிவியூ ஷோல. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு சும்மா இல்லாம அமைச்சர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி சில வீடியோக்கள் வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரவலாக பரப்பப்பட்டது. இதுக்கு பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சாங்க. அதாவது டெல்லியில நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு கொண்டிருக்காங்க. இந்த நேரத்துல முதல்வர் வந்து தன்னுடைய அமைச்சர் சகாக்களோட படத்தை பார்த்துட்டு இருக்காரு. அந்த படம் பார்த்துட்டு அவரோட அமைச்சர் சகாக்கள் வந்து அழுகிறது எதை காட்டுது அப்படின்னா, இங்க வந்து ஆனா இங்க நீட்டுக்கு மாணவர்கள் போராடிட்டு காவல்துறையோட அராஜகத்துல வந்து கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அது போக கரூர்ல 41 பேர் உயிரிழந்த சமயத்துல கூட அழுகாதவங்க விஜய் இனிமேல் படமே நடிக்க மாட்டாரு என்ற ஒரு காரணத்துக்காக அழுது ஓவரா சீன் போடுறாங்க அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளோட கண்டனத்துக்கு மிகப்பெரிய காரணமா பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிச்ச இந்த போராட்டம், கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச இந்த போராட்டம் தமிழகம் வரைக்கும் ஊடுருவிக்கு. எங்க அப்படின்னா பாலன் இல்லத்துல மாணவர் சமுதாயத்தினர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. கலந்து கொண்டது மட்டும் இல்லாம முதல்வர் அவருக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்ததே பிஜேபி கட்சி இங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அதாவது ஆளுநர் ஆட்சியை செய்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில தான் உங்களுக்கு நாங்க ஆதரவே கொடுத்தோம். ஆனா நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் உங்களோட செயல்பாடுகளா இருக்கு. டெல்லி என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய போறேன் அப்படின்ற அடிப்படையில தான் நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மாணவர் அமைப்பினர் அறவழி போராட்டத்துல தான் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து உதாரணத்துக்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட மாணவர் அமைப்பு. இந்த அமைப்பினர் பனகல் பார்க்ல வந்து போராட்டம் நடத்தும் போது அவங்கள கண்மூடித்தனமா அடிச்சு, பெண்களை வந்து துணியை பிடிச்சு இழுத்து காவல்துறையினர் அராஜக போக்கோட செயல்படுறாங்க. இதை முதல்வர் அவர்கள் கண்டிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல பிஜேபி அரசாங்கம் கூட அங்க ஜந்தர் மந்தர்ல கரப்பான் பூச்சி கட்சிக்கு வந்து போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா தமிழகத்துல அனுமதியை தராம கடுமையான அடக்குமுறையை கையாளுறீங்க. உதாரணத்துக்கு நீட்டை எதிர்க்கக்கூடிய தமிழ்நாட்டுல நீங்க இந்த மாதிரி அறவழியில போராடுறவங்களுக்கு களத்தை அமைச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணணுமே தவிர்த்து, இந்த போராட்டத்தின் எதிர்ப்புகளை டெல்லிக்கு சொல்லணுமே தவிர்த்து, நீங்க என்னன்னா பிஜேபியோட ஒரு படி கூட போய் அடக்குமுறையை கையாளுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம தேவைப்பட்ட ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்க கூட செய்வோம் நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் செய்தா அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு காட்டத்தை தெரிவிச்சிருக்காரு. நம்ம கேட்கலாம், முதல்வர் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சாரு, நீட்டு வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில அறிக்கையை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு நீங்க பாட்டு அமைதியா இருந்துட்டு இந்த போராட்டத்தை அடக்குமுறையை வந்து கையாளுறீங்க, காவல்துறையை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் அதிகமா இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் இந்த காட்டமான பதில வச்சிருக்காரு. இன்னொரு
விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் நேரடியா போயிட்டு பாலன் இல்லத்துல நடைபெறும் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கருத்தை நீட்டி இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகம் தான் முதல்ல நீட்டு அப்படின்றதே வேண்டாம்னு சொல்லி இந்தியாவில் எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல இப்படி ஒரு வினோதமான முதலமைச்சர் இருக்காரு. இந்த போராட்டத்தை ஒடுக்க பார்க்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்ப்பையும் நீட்டு அறவே ஒழிக்கணும் அப்படின்னு இங்கிருந்து தான் பிஜேபி அரசாங்கத்துக்கு கடுமையான குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வான அளவுல புகழுறாரு. அதே போல நீட்டுக்காக தற்கொலை செய்து கொண்ட தங்கை அனிதாவை தொடங்கி எண்ணற்ற மாணவர்கள் உயிர் நிறுத்தாங்க. அப்பேற்பட்ட நீட்டை ஒழிக்கிறதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் சப்போர்ட் செய்ய மாட்டேன்றீங்க என்ற அடிப்படையிலையும் கடுமையான காட்டங்களை தெரிவிச்சிருக்காரு. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் படம் வெற்றி பெற வேண்டி மண் சோறு சாப்பிடும் இளைஞர்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல இது மாதிரி போராட்டத்துக்கு இறங்கி போராடுற இளைஞர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமைச்சர், நாங்க கடுமையா எந்த இடத்துலையும் நடந்துக்கல, பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி முன் அனுமதி இல்லாம இந்த போராட்டங்கள் நடைபெற்றதுனால காவல்துறை அவங்கள கைது பண்ணாங்க. அதை தவிர்த்து எங்களுக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் எதுவும் எங்க அரசுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதற்குமே எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாக்கு போக்கெல்லாம் சொல்லி காலம் தாழ்த்த வேணாம் அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கைகளையும் கண்டன குரல்களையும் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகா கட்சியினர் தெரிவித்துள்ளதுதான் இன்னைக்கு அரசியல்ல பரபரப்பா பார்க்கப்படுகிறது. இதே போல நிறைய விஷயங்களை நம்மளுடைய அதிரடி அரசியல் பார்வையில விவாதிக்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.